இதுல மக்களே நம்ம எதுக்கு முன்ன பார்த்த எபிசோடோட மான்வாவோட எபிசோடோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்கணும். பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பவும் போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படி வீடியோ லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படி செகண்ட் எபிசோட பார்க்கலாம். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஆரம்பிக்கலாங்களா? நம்ம சொல்றது ஸ்டார்டிங்லயே ஹீரோ என்னன்னா தூங்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோட தாத்தாவும் அங்க எல்டர்ஸ பார்த்து கண்டிப்பா அந்த விஷயம் வந்து வெளியில போக கூடாது. அதாவது ஹீரோவோட அந்த சீக்ரெட் பாடி அந்த விஷயம் வந்து வெளியே போக கூடாது. வெளியே போச்சுன்னா இதனால பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க எல்டர்ஸும் ஹீரோட தாத்தா பார்த்து இந்த இம்மார்டல் வேர்ல்ட்லயே ஒரு சில இம்மார்டல்ஸ் மட்டும்தான் நம்ம நம்ம ஈக்குவலுக்கு இருப்பாங்க. அதாவது நம்ம நம்ம கூட இந்த ஜின் ஃபேமிலிக்கு எகென்ஸ்டா இருக்கவங்க அவங்களால மட்டும்தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அததான் எப்படியாவது நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோவோட தாத்தா கூட இன்னொரு எழுதுறா கண்டிப்பா இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. காத்து வாக்குல எப்படிங்களும் இது எல்லாரோட காதுக்கும் போய் சேரதான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் டக்குனு எழும்பிட்டு ஏதோ கிழவா நீ இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்துக்க. பேசாம நான் வந்து மறைஞ்சிருந்து எல்லாம் கத்துக்கிறேன். எதுக்காக தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹீரோவும் குசி ஆயிடுறான். அதே நேரத்துல ஹீரோட தாத்தாவும் அவங்க ஹீரோட அம்மாட்ட ஹீரோவை கொண்டுற சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட தாத்தாவும் அந்த ரெண்டு எல்டர்ஸுமா சேர்ந்து சன் சன்காட் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல வந்து போட்டு ஹீரோட இது எல்லாமே சீல் பண்ணலான்னு பாக்குறாங்க. என்னன்னா இதனால ஹீரோவுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வரும். அதனால யாரும் தெரியாத மாதிரி பண்ணலாம் கவர் பண்ணலாம்னு பார்க்க போகுது. ஹீரோ வந்து யாரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதே நேரத்துல வந்தவரும் டேய் முட்டா பயல்களா அந்த உலகத்துல இருக்க பெரிய முட்டா பயலுங்க நீங்க தான்டா என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். இதை கேட்டுட்டு எல்லாருமே சரியான சாக்கு. என்னன்னா வந்தவர் சும்மா வரல அந்த பில்டிங் ரெண்டா பிளந்துட்டு தான் வந்திருப்பாரு. ஹீரோட தாத்தா என்ன ஷாக் ஆயிட்டு பாக்கியாரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோட ஃபேமிலியோட 18th ஜெனரேஷன் அந்த ஜெனரேஷனோட ஆன்சிஸ்டர் தான். அவரு ஹீரோவையும் கையில தூக்கிட்டு வந்து வந்து கரெக்டா லேண்ட் ஆகிப்பாரு. அவரை பார்த்துட்டு ஹீரோட தாத்தா அங்க இருக்கு எல்டர்ஸ் எல்லாருமே ஜுன் ஃபேமிலியோட 8th ஆன்சிஸ்டருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மரியாதை கொடுக்காரு. வந்தவரும் ஹீரோட தாத்தா அங்க எல்டர்ஸையும் பார்த்து என்னோட ஜுன் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஒரு குழந்தைய கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை மாறிச்சு நான் தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு அவரோட தாடியை பிடிச்சு எடுத்துட்டு யோசிக்கிறான். இந்த கலவையாரியா ஒவ்வொருத்தனும் பாக்குறதுக்கு வியடாவே இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனும் வந்துட்டே இருக்கும் செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எத்தனை பேரை தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோட தாத்தா வந்து ஆன்சிஸ்டர் கேட்டதுக்கு ஆன்சிஸ்டர் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க நீங்க கோவப்படாதீங்க. எதனால நாங்க இப்படி பண்ணோம்னா நாங்க குழந்தைய ஒன்று ஹார்ம் பண்ண பார்க்கல. இது வந்து நமக்கு அதாவது உங்களோட கிராண்ட்சன்னோட ஃபியூச்சரை வந்து பாதிச்சிடும் நம்ம இப்படி பண்ணலன்னா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆன்சர்ஸும் அப்படியே கொலை வரியோட அதான் கண்ணுல மின்னல் தரிக்க கொலை வரியோட அங்க இருக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. எவனுக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். எவனாவது இந்த குழந்தை மேல கைய வச்சீங்கன்னா கண்டிப்பா நான் விட மாட்டேன்டா. இந்த கிழமை வந்து கண்டிப்பா இம்மார்டல் வாரே ஸ்டார்ட் பண்ணுவான். அது இந்த ஹெவனாண்ட் எர்த் வந்து எக்ஸ்ட்ரா யாராவது ஹெவனாண்ட் எர்த் புரட்டி போட்டாவது இம்மார்டல் வார் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கொலைவரியோட ஒரு வார்னிங்க குடிக்காது. அதே நேரத்துல எல்டர்ஸும் யோசிக்காம என்னது இம்மார்டல் வாரா அது இம்மார்டல் ட்ரீமோட மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இதனாலே வந்து ஹெவன் அண்ட் எர்த் வந்து மொத்தமோட அப்சைட் ஆயிடும் மொத்தமா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொருத்தன் யோசிக்கிறான் ஆன்ஸ்டேஸ் ஆக்சுவலி நீங்க இந்த குழந்தையாக இதை உழவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா இது எதுவுமே வெளியே சொல்லல. வெளியே சொன்னா மொதல் பலி இவனுக்கு தான். அதுக்கு தாத்தா வந்து ஆர்டிஸ்டா பார்த்து ஆர்டிஸ்டா நீங்க வந்து நீங்களே வந்து இந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் கேட்கிறாரு. அதுக்கு அவரும் ஹீரோட தாத்தாவை பார்த்து முறைச்சிட்டு ஆமா அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பாக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்சிஸ்டர் பத்தி ஆன்சிஸ்டரோட இதை பத்தி சொல்றான்னு நினைக்கிறேன். அதாவது டெத் பேசேஜ் ஒன்று இருக்கு. அதுல எப்படின்னா அவங்க வந்து அதாவது இது வந்து இம்மார்டல் டைம்ல கல்டிவேஷன் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எஸ்டிஎம் மெத்தட் அதாவது கல்டிவேஷன் பண்றதுக்கான ஒரு எஸ்டிஎம் மெத்தட் பத்தி தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு காஃபினுக்குள்ள வந்து அவங்களே வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணிட்டு அதாவது வெளி உலகத்தை விட்டு காஃபினுக்குள்ள போயிட்டு ஐசோலேட் பண்ணி அதுக்குள்ள இந்த கல்டிவேஷன் பண்ணுவாங்க. சேம் டைம் அவங்க வந்து பிரேக் அதாவது காஃபினை பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சக்சஸ் ஆன மாதிரியும் சேம் டைம் அந்த காஃபினை வந்து பிரேக் பண்ண முடியாம உள்ளே சீல் ஆயிட்டாங்கன்னு அவங்க வந்து இறந்தது மாதிரியும் அது சாதாரண காஃபின் கிடையாது ஒரு சீல் பண்ணப்பட்ட ஒரு காஃபின் அதுதான் காட்டுறாங்க. அதே நேரத்துல ஹீரோட ஃபேமிலி ஆன்சிஸ்டரும் ஹீரோ கொஞ்சிட்டு ஒரு வழியாட்டு
இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு டிவைன் டேலண்ட் கிடைச்சிட்டு அதுவும் ஃபுல்லி டெவலப் ஆன ஒரு ஏன்ஷியன்ட் சீக்ரெட் பாடியோட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஹீரோ கொஞ்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க இருக்கவங்களை பார்த்துட்டு கண்டிப்பா பெரிய பெரிய விஷயங்களை சாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இந்த ஜென் ஃபேமிலி இருக்க அதிகபட்ச அதாவது பெரிய பெரிய ரிசோர்ஸ் எல்லாமே டைரக்டா எந்த ஒரு இதுவுமே இல்லாம இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே நேரத்துல இவனை வந்து கிராண்ட் சைல்டு அதாவது ஜீரோ சீக்வன்ஸ்ல கிராண்ட் சைல்டாட்டு அவர் வந்து இது பண்ணிட்டு போயிருவாரு, சொல்லிட்டு போயிருவாரு, சொல்லுவாரு கிராண்ட் சைல்டு ஒண்ணும் கிடையாது guys. நம்ம நார்மலா ஒரு செக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல நிறைய பேர் எல்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கும் பசங்க அதாவது அவங்களுக்கும் ஃபேமிலிலயும் இதே மாதிரி இவன மாதிரி ஹீரோ மாதிரி குழந்தைங்க இருப்பாங்கல்ல. அதாவது அந்த ஃபேமிலியோட சக்சஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஹீரோவோட போட்டி அதுல வந்து ஹீரோ தான் இப்ப டாப்ல இருக்கான். அதாவது ஒண்ணு கூட கிடையாது, அதுக்கு மேல இருக்கும். அதாவது இவனுக்கு வந்து ஈக்குவலா யாருமே கிடையாது, அடுத்த தலைவனை இவன் தான் சொல்லிட்டு முடிவை எடுத்துருவானுங்க. அந்த மாதிரிப்பட்ட இதுதான் ஹீரோ சீக்வன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அதே நேரத்துல ஹீரோட தாத்தாவை கூட இருக்கு எல்டர்ஸ், ஹீரோட தாத்தா எல்லாம் செம தாக்கா ஆயிடுவானுங்க இதெல்லாம் கேட்டுட்டு. அதே நேரத்துல ஹீரோ யோசிக்கிறான், என்னடா ஹீரோ சீக்வன்ஸ் என்னடா சொல்றீங்க, எதுவுமே சரியா சொல்லலையடா, எல்லாத்தையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஆனா ஹீரோல பேச முடியாது, யோசிக்க மட்டும் தான் முடியும். ஹீரோவோ யோசிக்கிறேன், எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுக்குது, எது எது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா எனக்கு கேட்டு ஹீரோ வந்து பயங்கர கன்ஃபியூஷன்லயே இருக்கான். அதே நேரத்துல அந்த அதாவது ஹீரோ சீக்வன்ஸ் சொன்னாங்கல்ல அதை தான் மென்ஷன் பண்றாங்க. அது என்னன்னா ஏதாவது ஜென் ஃபேமிலில வந்து அதாவது ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000க்கு மேல 10,000க்கு மேல பேர் இருக்காங்க. அதுல வந்து ஸ்பெஷலா ஒரு 10 இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இந்த கேரக்டர் அதாவது யங் மாஸ்டர் அதாவது அடுத்த செக்கு தலைவர் யாரு அந்த மாதிரிப்பட்ட கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க வந்து சீக்வன்ஸ் சொல்லியாங்க. இதுல வந்து டாப்ல இருக்கவன் தான் அடுத்த ஃபேமிலி ஹெட்டா இருப்பான். இப்ப கரண்டா இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோட அப்பா தான் ஃபேமிலி ஹெட்டா இருப்பாரு. அவங்களதான் வந்து ஹீரோ ஆர்டர் இல்லைன்னா ஹீரோ சீக்வன்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. அதே நேரத்துல ஆன்சிஸ்டர் பார்த்து அங்க இருக்க எல்டர்ஸ் எல்லாருமே ஆன்சிஸ்டர் நீங்க வந்து பண்றது சரியானு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே நேரத்துல நீங்க வந்து ஒவ்வொருத்தருமே இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட ட்ரையல்ஸ வந்து ஏத்துக்கிட்டு தான் இந்த மாதிரிப்பட்ட பொசிஷனுக்கு வர்றாங்க. நீங்க வந்து எப்படி இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் கேட்கறாங்க. அதே நேரத்தில் ஹீரோட தாத்தாவும் ஆன்சிஸ்டர் நீங்க வந்து இதை எப்படி வந்து பீப்புள் அப்செட் பண்ணி ஏத்துக்கிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஹீரோ சீக்வன்ஸ்ல வந்து பிறப்புனால அதாவது ஒரு பர்த்னால மட்டுமே இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல வர்றது அவங்க வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு ஆன்சிஸ்டரும் ஹீரோட தாத்தா பார்த்து அவனுக்கு ஏத்துக்கலாம் நான் ஏத்துக்காம போட்டு அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாட்டை அப்படி சொல்லி முடிச்சிடுறாரு. I don't care. ஹீரோவும் செம சாக்காயிட்டு வெயிட் பண்ணியா கலவா என்னையா சொல்லிட்டு இருக்கு, எதுக்கியா நீ என்ன எதுக்குள்ள கிளப்பி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அள்ளு விட்டுறது. அதே நேரத்துல ஹீரோட சிஸ்டரும் ஹீரோ வந்து தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோவும் யோசிக்கிறான், ஐயோ கலவா என்ன கீழே இறக்கி விடியா, நான் ஒரு குழந்தையா அமைதியா என்ன கீழே இறக்கி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கத்திட்டு இருக்கான். மத்த ஹீரோட தாத்தாவும் எல்டர்ஸ் எல்லாருமே இவரு பண்றது எல்லாமே வேடா பாத்துட்டு இருக்காங்க. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால பாத்துட்டே இருக்கானுங்க. ஹீரோட தாத்தாவும் ஹீரோட அப்பா பத்தி யோசிச்சுட்டு உன்னோட பையன் வந்து பாத்துட்டான், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான், யோ கிழவா என்ன கீழே இறக்கி விடியா, இல்லைன்னா எனக்கு ஒரு துணியாவது குடியா, நான் கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கு குழுவியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அதே நேரத்துல ஹீரோட முன்னாடி வந்து ஹீரோட சிஸ்டம் விண்டோ பாத்து பாக்குது. அதுல என்ன போட்டிருக்குன்னா நீங்க வந்து செக்கிங் சிஸ்டம் வந்து புதுசா ரீஃப்ரெஷ் ஆகிருக்கு, நீங்க வந்து தாயும் ஆன்சிஸ்டர் ஸ்டீல வந்து செக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் கொடுக்குது. ஹீரோ அது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது கைஸ். நீங்க வழக்கம் போல மறக்காம கைஸ் பார்த்துட்டு நம்ம காமெடி லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.